பிறக்கும் போது அவன் நம்ம குழந்தை, வளரும் போது அவன் நம்ம மக, வளர வளர அவன் நம்ம சிநேகிதி. கவிதா, ஏய் கவிதா, என்ன பிரசாத்? கீழே வா சொல்றேன். உங்க அம்மா எதுவுமே சொல்லலையா? எனக்கு என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட என்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க? எதுவுமே சொல்லல பிரசாத். வருவியா? வருவியானா? வருவியா? புரியல. வருவியான்னு கேட்டேன். வருவேன் பிரசாத். நான் உனக்காக தானே இருக்கேன். போதுண்டி, ஒரு கல்பனா போதும். என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போ. வரேன். அம்மா, 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 என்னம்மா, என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சு? என் கல்பனா கண்ல கண்ணீரா? என்னம்மா, பார்த்தது இல்லையம்மா. நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையம்மா. ஏம்மா, ஏன்? யாருமா? யாரு? என் அம்மா கண்ணுல கண்ணீர் வர வச்சது யாரு? யாருமா? என்ன கேட்ட? என்ன கேட்ட? உங்க அம்மாவை, இந்த கல்பனாவை அழ வச்சது யாருன்னு கேட்டல? முடியுமாடா? உலகத்துல யாராலே முடியுமாடா? அழாதம்மா. அப்படியே அழற. அழ வச்சுட்டாடா. யாருமா? என் பொண்ணுடா. அதான்டா உன் தங்கச்சி அழ வச்சுட்டாடா. என்னம்மா, என்ன நடந்துச்சு? போயிட்டாடா, வீட்டு விட்டே போயிட்டா.
தெரியாதுல்ல, உனக்கு தெரியாதுல்ல. பார்த்தேன்டா, என் கண்ணால பார்த்தேன்டா. என் கண்ணு முன்னாடி வீட்டு விட்டு அவ போறா. அம்மா முக்கியம் இல்லடா அவளுக்கு. என்னம்மா சொல்றீங்க? அத்தை, அத்தை, அந்த அத்தை தாண்டா அவளுக்கு முக்கியம். பெத்தேண்டா, சுமந்தேண்டா. இந்த கையால எடுத்து இந்த தோள் மேல போட்டு தாண்டா அவளை தாங்கி தாங்கி நான் வளர்த்தேன். புரியலடா. எல்லாம் பேசுவா, எல்லார் பத்தியும் பேசுவா, எல்லாம் புரிஞ்ச மாதிரி பேசுவா. ஆனா அவளுக்கு புரியலடா. அம்மாவும் புரியலையே. இதுக்காகடா, இதுக்காகவா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். உனக்கு தெரியுமா அருண், நான் வசதியான குடும்பத்துல பிறக்கல, வசதியான குடும்பத்துல நான் வளரல. ஆனா இன்னைக்கு கல்பனா 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 வசதியானவ, வாழறா, வாழ்ந்துகிட்டே தான் இருக்கா. அதெல்லாம் எப்ப தெரியுமா அருண்? உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான். அதுக்கு பிறகு ஆரம்பிச்சேன்டா என் வாழ்க்கை. வளர்ந்துகிட்டே இருந்த. அதுக்கு பின்னாடி என்னுடைய ரத்தம் இருக்குடா, என்னுடைய வேர்வை இருக்குடா, என்னோட உழைப்பு இருக்கு. அப்படிதானடா நான் உங்களை எல்லாரையும் வளர்த்தேன். ஆனா எல்லாரும் நினைக்கிறாங்க, உங்க அப்பா நினைக்கிறாரு, உங்க அப்பா அடிக்கடியே சொல்லுவாரு, கவிதா ஏன் பொண்ணு, அவளை கல்பனா ஆக்கிடாத. ஆக்கலடா, அவளாவே இருந்துட்டு போட்டோம். நான் ஆசைப்பட்டதுல என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். நான் வளர்ந்து கஷ்டப்பட்ட மாதிரி கவிதா வளர்ந்து கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான்டா நான் சொன்னேன். அத்தை அத்தை அது ஒரு உறவு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த அத்தைக்கு மாமியார் ஆகிற அளவுக்கு தகுதி இல்லடா. என் பொண்ணு அந்த வீட்டுல போய் வாழ வேண்டிய அளவுக்கு நான் அவளை வளர்க்கல. முடியாதுடா, அவளால முடியாது. இன்னைக்கு தெரியாது அவளுக்கு, இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த பாச அவ கண்ணை மூடி வச்சிருக்கலாம். ஆனா வாழ்க்கை அது வேறடா. உனக்கு தெரியுமா, கல்பனா இரும்பு மனுஷி, வெளி உலகத்துக்கு. ஆனா வீட்டுல நான் உங்க அம்மாடா. அது புரியல அவளுக்கு. நான் என்ன வாழ்க்கை கெடுக்கணும் நான் சொல்றேன். என் பொண்ணு நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதாடா சொல்லு.
ஏண்டா 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 இப்படி தப்பு பண்றீங்க எல்லாரும்? ப்ளீஸ்டா, உங்க அம்மாவை கொஞ்சம் அம்மாவா பாருங்கடா ப்ளீஸ். வெளி உலகத்து கல்பனாவா வீட்டுல என்ன அப்படி வச்சிடாதீங்க. உடைச்சிட்டாடா, உடைச்சிட்டா. கல்பனா கல்பனா கல்பனான்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தேன்னு அத உடைச்சிட்டாடா, உடைச்சிட்டா. வேற யாரு உடைச்சிருந்தாலும் நான் விட்டுருக்க மாட்டேன். ஆனா இது என் பொண்ணுடா. உடைச்சு உடைச்சிட்டா உடைச்சிட்டா உடைஞ்சு போயிருக்கேன்டா. உங்க அம்மா மனசால உடைஞ்சு போயிட்டேன்டா, உடைஞ்சு போயிட்டேன். அருண், எனக்கே புரியல, புரியலடா, புரியல. அருண், எனக்காக ஒண்ணு பண்ணுவியா ப்ளீஸ்? என்னம்மா? நீ தாண்டா அதை செய்யணும். உன்னால மட்டும்தான் அது முடியும். அவ எடுத்த முடிவு தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க அம்மாவே தப்புன்னு அவ நினைக்கிறா. உங்க அம்மாவே தப்புன்னு அவ நினைக்கிறாடா. இல்லம்மா, ப்ளீஸ்மா, அப்படிலாம் பேசாத. கவிதா அப்படிப்பட்டவ இல்ல. அவ அப்படிலாம் செய்ய மாட்டாமா. அவளுக்கு புரியுமா உன்ன? புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா அவ எப்படி செஞ்சாளா? அருண், இப்பவும் நான் அம்மாவா தாண்டா இருக்கேன். சொல்லுடா, நல்லா இருக்க சொல்லுடா. டேய், அவளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன் சொல்லுடா, நான் இருக்கேன். அம்மா, நான் சொல்றேம்மா. அவ அம்மா இருக்காடா அவளுக்கு. அவ எந்த தப்பு வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், இட்ஸ் ஓகே. ஆனா அதுக்காக நான் என் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அருண், வேற வழி இல்லடா. அம்மா, நானே என் மனசை தேத்திட்டு சொல்றேன். முடியலடா, முடியல. இதுக்கு மேல என்னால அழ முடியல. அம்மா, அம்மா. என்னடா மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேத்த. உன் மருமக நம்ம வீட்டுல வாழ வந்திருக்கா. கவிதா,
என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தை, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால மட்டும் இல்ல அத்தை. அம்மா உங்களை அடிச்சாங்களா? இல்லையே. யார் சொன்னா? சொல்லுங்க அத்தை. இல்லம்மா. என்ன பிரசாத், நீ ஒன்னு சொல்ற, அத்தை ஒன்னு சொல்றாங்க. கவிதா, ஒரு நிமிஷம். இது என்ன தெரியுமா? தாலி கயிறு. யாரோட தாலி கயிறு? யார் கழுத்துல ஏற போற தாலி கயிறு? உன் கழுத்துல. இது இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவில்ல. சின்ன வயசுல சின்ன வயசுல இவன் உன் கழுத்துல கட்டினது. உன் அத்தை இத தூக்கி சுமந்துகிட்டே இருக்க. எதுக்கு தெரியுமா? என்னைக்கு இருந்தாலும் நீதான் என் மருமக. இப்ப நீங்க 2 பேரும் செஞ்சது தப்பு. புரியுதா? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா கவிதா? நீ என் மருமக, நான் உன் அத்தை. எப்ப என் அண்ணனும் அண்ணியும் என் ஆசையை நிறைவேத்துறாங்களோ, அதாவது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்களோ, அன்னைக்குதான் இந்த அத்தை உன் மாமியார் ஆவ. புரியுதா? அது வரைக்கும் நீ இந்த வீட்ல இந்த அத்தையோட மருமகளா இருக்கலாம். வா, உள்ள வா. வாழ்க்கடா, வாழ்க்கை. இதுல யாரும் விளையாடக்கூடாது, விளையாடிடக்கூடாது, விளையாட்டாவும் போயிடக்கூடாது. நீ என் மருமக, அத மறந்துடாதம்மா. நான் வச்சிருக்கேன்டா. உன்னை என் மருமகள் ஆக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இத யாராலையும் மாத்த முடியாதுமா. ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா இதை ஏத்துக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனா ஏத்துக்கிற வரைக்கும் நானு, நீ, உங்க அப்பா, அதான் என் அண்ணன் எல்லாருமா சேர்ந்து ஏத்துக்க வைக்கணும். அத்தை, இது நடக்குமா? நடக்கும்னு நீங்க நம்புறீங்களா அத்தை? நடக்கும்டா. நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை மட்டும்தான்டா உலகத்துல மிகப்பெரிய ஆயுதம். நீங்க நம்புறீங்க அத்தை, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நம்புடா, நம்பு. நீ இந்த வீட்டு மருமக, அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த வீட்ல விளக்கேத்த வேண்டியவ, விளக்கேத்த போறவ நீ மட்டும்தான். விளக்கேத்த போறவ நீ மட்டும்தான்.